மாடு. அப்பா, ஏய் லட்சுமி, என்னங்க? வா செல்லோ. என்ன என்ன சாமி கும்பிடு. அப்பா சாமி கும்பிடுங்கப்பா. எதுக்குங்க? அப்பா, நம்ம பார்வதிக்கு சிசிவி ஸ்கூல்ல படிக்க அட்மிஷன் கொடுத்துருக்காங்கப்பா. என்னப்பா சொல்ற? இப்ப நான் ஸ்கூல்ல இருந்து தான்ப்பா வரேன். நிஜமாவாங்க? அவ்வளவு பெரிய ஒரு ஸ்கூல்ல எப்படிப்பா இடம் கிடைச்சது? அதான்ப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. 5000 பேர் போட்ட அப்ளிகேஷன்ல 110 பேருக்கு மட்டுமே சீட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்வதியோட பேரும் அதுல வந்திருக்குப்பா. கடவுள் நம்மளை கைவிடல. இருங்க. எனக்கு ஷூஸ் வேணும், பார்பி பாட்டில் வேணும். வாங்கி தரேன் செல்லம். என்னங்க? இந்தாங்க. மாமா, என்னங்க பெரிய ஸ்கூல்னு சொல்றீங்க, பணம் எவ்வளவு செலவாகுங்க? டொனேஷனு, பீஸு, இன்னும் எதோ சொன்னாங்க. மொத்தம் சேர்த்து 1,20,000. 1,20,000? வாங்குற கூலி வாடகைக்கும் 2 வேளை சாப்பாட்டுக்குமே பத்த மாட்டேங்குது. எனக்கு தெரியாத லட்சுமி, என் குழந்தை என்ன மாதிரி ஆயிடக்கூடாது. பெரிய ஸ்கூல்ல பெருசா படிக்கணும். யோ சேட்டு, பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸுக்காக தான் ஏன் வைக்கிறேன். ஏதோ கொடுக்கறத கொஞ்சம் சேர்த்து கூட. சார், நியூ அட்மிஷனு வெறும் 24,000 தான் கொண்டு வந்திருக்காரு. எப்படி அட்மிஷன் போடுறது? அப்ப பேலன்ஸ்? ஐயா, மீதி ஒரு 15 நாள்ல கட்டிடுறேங்கய்யா. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. சீட் கொடுத்தா போதும், 1,50,000 ரூபாய் சிங்கிள் பேமெண்ட்ல தரேன்னு சொல்லி எத்தனையோ பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஐயா, உங்க பொண்ணுக்கு எங்க ஸ்கூல்ல சீட்டு கிடைச்சதே உங்களோட அதிர்ஷ்டம். ஐயா அது தெரியும் ஐயா. அப்புறம் இல்லையா, நீங்க மனசு வச்சா. சரி சரி, குழந்தைய வேற கூட்டு வந்துட்டீங்க. மூர்த்தி சார், 15 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டிடணும். இல்ல குழந்தைய வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். புரிஞ்சுதா? லட்சுமி, நான் போயிட்டு மணியை நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ம். முருகா, ஃபோனு மணிண்ணே. அண்ணே, மணிண்ணே வணக்கண்ணே. உங்களுக்கு 100 ஆயுசுண்ணே. இப்போதானே உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என்ன என்னங்க? என்னங்க ஏன் இப்படி ஆயிட்டீங்க? பணம் கிடைக்காது லட்சுமி. அந்த சீட்டு கம்பெனிக்கார பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டானா. பணம் கிடைக்காது. ஐயோ, நாம என்ன தப்பு செஞ்சோங்க? நமக்கு ஏங்க இப்படி நடக்குது? என்னங்க, இன்னும் 2 நாள்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஆகணுமே. இப்ப என்னங்க செய்யறது? என் ஃபோன் எங்க? இந்தங்க. நான் தானே சந்துரு, கார்பெண்டர் சந்துருண்ணே. இல்லை, அர்ஜென்ட்டாக எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எனக்கு வர வேண்டிய பணம் வராமல் போயிடுச்சு. பட்டுன்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. நான் இப்போ அங்கே வந்தால் உங்களால் பணம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? வந்துடுறேண்ணே. டாடி பாய். நீ தூங்குமா? அம்மா, டாடி எப்போ வருவாருமா? இன்னைக்கு வந்துருவாரு செல்லம். நேத்து இததான் சொன்னம்மா. கண்டிப்பா இன்னைக்கு அப்பா வந்துருவாரு. நீ தூங்கு. ABCD EFG HIJK LMNOP LMNOPQ.
என்னங்க எங்க போயிட்டு? ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்க. நேத்து ஃபோன் பண்ணா நைட்டே வந்துடுறேன்னு சொன்னீங்க. இப்போ 2 நாள் கழிச்சு வரீங்க. என்னங்க நடக்குது? பணம் கிடைக்க லேட் ஆயிடுச்சு. இது உள்ளவை இவ்ளோ பணம் எப்படிங்க? ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன். லட்சுமி, என்னாச்சுமா? ஏய், என்னப்பா இது கட்டு? பார்வதிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு அவங்க புள்ள ஒரு கிட்னியை வித்துட்டு வந்திருக்காரு மாமா. ஐயோ ஐயோ கடவுளே, என்னடா இது? ஏன்டா இப்படி பண்ண? உங்க அப்பா செத்துட்டான்னு நினைச்சியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்லுடா, ஏன்டா இப்படி செஞ்ச? பேசுறா. ஒரு கிட்னி இருந்தா போதும், உயிர் வாழ்ந்துடலாம். ஆனா பார்வதியோட படிப்பு போயிடுச்சுன்னா நம்மளால தாங்க முடியுமாப்பா? எவ்வளவு பெரிய மனசுடா உனக்கு. உன்னை என் மகன்னு சொல்லிக்க ரொம்ப பெருமையா இருக்குப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. John Papa, eating sugar, no Papa. Telling lies, no Papa. Open your mouth, ha ha ha. மேடம், பிரின்சிபல் பார்வதியை கூட்டிட்டு வர சொன்னாரு. பார்வதி, you can go. வெளில உட்காந்துருக்க. உங்க அப்பா வர வரைக்கும் நீ இங்கேயே இருன்னு சொன்னாங்கப்பா. பணம் கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா? 30,000 கொண்டு வந்திருக்காங்கய்யா. மூர்த்தி, இவங்க பேலன்ஸ் எவ்வளவு? 96,000 சார். மீதி அது வந்து இருக்கா இல்லையா? இல்லைங்கய்யா. அட்மிஷன் அப்ப என்னையா சொன்ன நீ? 15 நாள்ல ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்றேன்னு. ஓகே, என்ன இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கற? அப்போ என் சொந்த பணத்தை போட்டு உன் பொண்ணை படிக்க வைக்கணுங்கிறியா? ஐயோ, அது இல்லைங்கய்யா. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா. ஏயா, மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறதுக்கு இது என்ன மிக்ஸி கிரைண்டர் விக்கிற ஷோரூம் நினைச்சியா? இது ஸ்கூலு. பணம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஏன் ஆசைப்படுறீங்க? சிட்டில உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அங்க போய் சேர்க்க வேண்டியதுதானே? ஏன் எங்க உயிரை வாங்குறீங்க? பாப்பா பாத்துட்டு இருக்காயா, தயவு செஞ்சு. இங்க பாரு, இங்க பணம் இருந்தாதான் படிப்பு. நான் ஒரு ஆள் இல்ல, எனக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். இப்ப நீ கொண்டு வந்திருக்கிற 30,000 டொனேஷனுக்கு சரியா போச்சே? ஐயா, ஏற்கனவே 24,000 ரூபாய் கட்டியிருக்கையா. மூர்த்தி கேக்குறாருல, டீடைல் சொல்லு. சார், இவர் கொடுத்ததுல அட்மிஷன் ஃபீஸ் 13,000, டியூஷன் ஃபீஸ் 11,000, இதுக்கே சரியா போச்சு. இன்னும் டொனேஷன் 30,000, கேம்பஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் 5,000, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் 12,000, புக்ஸ் 6,000, யூனிஃபார்ம் 5,000, கம்ப்யூட்டர் ஃபீஸ் 4,000, இது போக பில்டிங் ஃபண்ட் 10,000, இதெல்லாம் சேர்த்து 96,000 பாக்கி இருக்கு சார். கேட்டியா? பில்டிங் ஃபண்டுனா இப்போ ஒரு புது பிளாக் கட்டிக்கிட்டு இருக்கமே, பாக்கலையா? அதுக்கு தான். ஐயா, நீங்க பில்டிங் கட்டுறதுக்கு நாங்க எதுக்கே பணம் கொடுக்கணும்? அதுக்கும் எங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? போனா போதுன்னு சீட்டு கொடுத்தா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நீ. இதெல்லாம் சரியா வராது. நீ உன் பொண்ணை கூட்டிட்டு கிளம்பு. ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்க. இது தெரியாம நான் பேசிட்டேன். கிட்ட ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்க. நீங்க சொல்ற பணத்தை நான் கட்டிடுறேன். நான் ஒரே ஒரு வாரங்கயா. ஒரு வாரத்துல கட்டிடுவேல? கட்டிடுவீங்க. அப்பவும் பொண்ணை கூட்டிட்டு வா, நான் சீட்டு போட்டு கொடுக்குறேன். இப்ப நீ கிளம்பு. ஐயா, அது வரைக்கும் என்னோட குழந்தை கிளாஸ்க்கு வரட்டுங்கய்யா, ப்ளீஸுங்கய்யா. ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? சும்மா ஏன் என் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? வெளியே நிறைய விஐபிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முனுசாமி சார், இவங்களை வெளியே அனுப்பு.
அப்பா? நம்ம கிட்ட காசு இல்லைன்னா அவங்க உன்னை திட்டுனாங்கல்ல, அது எனக்கு பிடிக்கல. அவங்க எல்லாம் ரொம்ப பேடுப்பா. இனிமே ஸ்கூல் இல்லையா அப்பா? என்னங்க இது? பாருங்க, நீங்க தான் எங்களுக்கு தைரியம் சொல்லணும். நீங்களே அழுத என்னங்க அர்த்தம்? நம்ம பொண்ணுக்கு இந்த ஸ்கூல் இல்லைன்னா என்னங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துடலாங்க. நீங்க அழாதீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லையா? நாளைக்கு பொழுது பிடிஞ்சது ஸ்கூல் பஸ் சத்தம் கேட்டா இப்போ ஓடி போயிட்டு இன்னும் எல்லா பிள்ளைகளும் ஸ்கூல் பஸ்ல ஏறாத ஏக்கத்தோட பாப்பாளே. இனிமேல் அந்த ஸ்கூலுக்கே போக முடியாது. எப்படி எப்படி லட்சுமி நான் அவங்கிட்ட சொல்லுவேன்? படிப்பு, பதவி, இது எல்லாத்தையுமே பணக்காரங்க தான் ஜெயிக்க முடியும்னா நம்மள மாதிரி ஏழைங்க எதுக்கு? பணம் இருந்தாதான் படிப்பு. நம்ம பார்வதி தலை குனிஞ்சு பிரின்சிபல் ரூம்ல இருந்து வெளியில வரும்போது அவ முகத்தை பார்த்தியா? என் முன்னாடியே என் மகன் அவமானப்பட்டாடி. அப்ப வேணாம பாதி செத்துட்டோம். நாளைக்கு பாப்பா வளர்ந்து ஏன்பா என்னை படிக்க வைக்கல, உங்களை மாதிரி பக்கு இல்லாதவருக்கு பிறந்தது ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டான்னா அது நம்மளால தாங்கிக்க முடியுமா? போதும் லட்சுமி, போதும். இனி நம்மளால போராட முடியாது. தோத்துட்டோம் லட்சுமி. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. ஆனா நம்ம குழந்தைய மட்டும் தனியா விட்டுட்டு போக வேண்டாங்க. மா चलो தூங்கிட்டியா? சார், ஒரு 10,000 கொடுங்க. எதையாவது பண்ணி 3 வாரத்துல திருப்பி கொடுத்துறேன். இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சொல்லுப்பா. இப்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னப்பா? உங்க மகனா பிறந்தத கௌரவமா நினைக்கிறேன். எதுக்குப்பா இப்ப இதெல்லாம்? கூலி வேலை செஞ்சாலும் வழி தவறாம நேர்மையா வாழ்ந்ததுக்கு காரணம் நீங்க தான். நீங்க இந்த தேசத்தை தாயா மதிக்கிறீங்க. இப்படிப்பட்ட மண்ணில் நம்மள மாதிரி ஏழைங்க வாழறதுக்கு இடம் இல்லப்பா. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையில விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. மறு ஜென்மம் ஒன்று இருந்துச்சுன்னா உங்க பிள்ளையாவே பிறக்கணும்.
என்னப்பா சந்துரு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிருங்க ஐயா. உங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. சந்துரு சந்துரு அண்ணா அண்ணா ஹலோ, அபி இந்த நாட்டினுடைய ஒரு சராசரி மனுஷங்கிறது தவிர உங்க முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு வேற எந்த தகுதியும் இல்லை. 5 நாளைக்கு முன்னாடி சந்துருங்கிற ஒரு கூலி தொழிலாளி தன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் நம்ம நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம். இந்தியாவில் 73% ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இன்னைக்கு நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க சார்பா உங்க முன்னாடி பேச வந்திருக்கேன். தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எப்படி செயல்படுது, அதுல என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்லைங்கிறதா அதிகமா இருக்கு. அதுல நம்பர் 1 ஃபேக்கல்டி, அதாவது குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள். கல்வியுடைய தரம் நல்லா இருக்கணும்னா தரமான ஆசிரியர்கள் இருக்கணும். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வேலை செய்யற ஆசிரியர்கள் சின்சியரா இருக்காங்களா? 25% டீச்சர் ஸ்கூலுக்கே வரதில்லை. சில ஸ்கூல்ஸ்ல ஹெட் மாஸ்டர்ஸ் இருக்கிறதே இல்லை. இதை தவிர இந்தியாவில் 20% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஆசிரியர்கள் வேலைக்கான இடங்கள் காலியாவே இருக்கு. நம்பர் 2 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு அமைப்பு சிறப்பா செயல்பட தேவையான கட்டமைப்பு. சரியான கிளாஸ் ரூம் வசதி இல்லாம இந்தியாவில் பல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன்னும் மரத்தடியில தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை விட கொடுமை என்னன்னா, பீகார், ஒரிசா போன்ற மாநிலங்கள்ல பிளாக் போர்டு கூட இல்லாம செவுத்துல எழுதி பாடத்தை நடத்திட்டு இருக்காங்க. பல ஸ்கூல்களில் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்ட் இல்லை, லேப் இல்லை, கம்ப்யூட்டர்ஸ் இல்லை. இருந்தாலும் அது வேலை செய்யறது இல்லை. நம்பர் 3 கிளென்லினஸ். நம்ம நாட்டில் பெரும்பாலான கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல குழந்தைங்களுக்கு நல்ல குடிநீர் வசதி இல்லை, போதிய டாய்லெட் வசதி இல்லை. அப்படி இருந்தாலும் அது கிளீனா இருக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் குழந்தைங்க இருக்கிற இடம் பள்ளிக்கூடம் தான். அது கிளீனா இல்லைன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளர முடியும்? நம்பர் 4 மோட்டிவேஷன், உற்சாகப்படுத்துதல். உன்னால முடியும் அப்படின்னு ஊக்கப்படுத்தினதானே சரியா படிக்காத குழந்தை கூட நல்லா படிக்கணும்னு முயற்சி பண்ணும். ஆனா அப்படி செய்ய பெரும்பாலான டீச்சர்ஸ்க்கு அக்கறையும் இல்லை, பொறுமையும் இல்லை. நம்ம நாட்டில் ரைட் டு எஜுகேஷன் சட்டத்தின்படி 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கல்வி இலவசம் தான். ஆனா குவாலிட்டி பெரிய கொஸ்டின் மார்க். இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியாவது தன்னுடைய பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்களா? இல்ல. ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கே தெரியும். இதை விட கொடுமை என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாடம் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸே அவங்களுடைய பசங்களை பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறாங்க. இப்படி இருந்தா எந்த நம்பிக்கையில நடுத்தர மக்களுக்கு அவங்களுடைய குழந்தைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு மனசு வரும்? அதனாலதான் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல எல்லா வசதிகளும் இருக்கும், ஆனா ஃபீஸ் மறுபடியும் கொஸ்டின் மார்க். டொனேஷன், அட்மிஷன் ஃபீஸ், கேம்பஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட், பில்டிங் ஃபண்ட், இப்படி புது புது பேர்ல பேரண்ட்ஸ் கிட்ட லட்சக்கணக்கில் பணத்தை கறக்குறாங்க. சம்பாதிக்கிற பணத்துல பாதி ஃபீஸ்க்கு போயிடுச்சுன்னா மீதி பணத்துல அவன் என்ன சாப்பிடுவான், எப்படி குடும்பத்தை நடத்துவான்? பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு வசதியும் இல்லாம, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு மனசும் இல்லாம எத்தனையோ தாய் தகப்பன் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பிழைக்கிறான். இந்த பிரச்சனைக்கு ஆஸ் எ காமன் மேனா நான் சொல்லிக்க விரும்புற தீர்வு, இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸையும் நேஷனலைஸ் ஆக்கணும். அப்படி அரசுடைமையாக்குனா இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸும் மூடப்படும். ஆனா பிரைவேட் ஸ்கூல்ஸ் முதலாளிங்க எந்த காரணத்துக்கு கொண்டு பாதிக்கப்படக்கூடாது. அவங்க ஸ்கூலுக்கு செலவு செஞ்ச நியாயமான பணத்தை கவர்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்கூலை விலைக்கு வாங்கணும், இல்ல லீஸ்க்கு எடுத்து நடத்தணும். இது ஒன்றும் தப்பான விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு ரோட எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இந்த பக்கம் 10 அடி அந்த பக்கம் 10 அடின்னு கேட்டு அந்த நிலத்தோட சொந்தக்காரங்கிட்ட கவர்மெண்ட் பணம் கொடுத்து வாங்குறது இல்லையா? அது விவசாயம் பண்ற நிலமா இருந்தாலும் கூட அது தப்பு இல்லைன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸை கவர்மெண்ட் வாங்குறது தப்பே இல்லை. இது ஏதோ நான் புதுசா சொல்றது இல்லை. எத்தனையோ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இப்போ இது நடைமுறையில் இருக்கு. பணம் கொடுத்தாதா படிப்புங்கிற நிலைமை இந்தியாவில் எங்கேயும் இருக்கக்கூடாது. ஆட்டோக்கார பையனா இருந்தாலும் சரி, டாடா பிர்லா பையனா இருந்தாலும் சரி, அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும். அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கணும். இப்படி எல்லாம் நடந்தா நாடு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம நாட்டோட கல்வி தரம் 100% முழுமையா இருக்கும். சைல்ட் லேபர் அப்படிங்கிற வார்த்தையே இந்தியாவில் இருக்காது. நாளைய இந்தியாவை ஒளிநடத்துற அரசியல்வாதி ஒரு தலை சிறந்த தலைவனா இருப்பான். ஒரு ஒழுக்கமான சமுதாயம் உருவாகும். உண்மையான நாட்டுப்பற்று ஒவ்வொரு இந்தியனுடைய மனசுலையும் உருவாகும்.
படிப்புங்கிறது ஒவ்வொரு குழந்தையுடைய பிறப்புரிமை. அதை பறிச்சு அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இல்லை. இந்த உலகத்துல நான் மதிக்கிறது 2 பவர். ஒன்னு ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொன்னு மீடியா. நான் சொன்னது உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா தயவு செய்து இதை நாடு பூரா கொண்டு போய் சேருங்க. எனக்காக இல்லை, நம்ம நாட்டுக்காக. ஜெய் ஹிந்த். தனியார் பள்ளிகள் அனைத்தும் அரசுடைமையாக்க வேண்டும் என்று அபிமன்யு என்பவரின் கருத்து தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அபிமன்யுவிற்கு ஆதரவாக பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். எங்களுக்கு மே மாசம் முடிஞ்சு ஜூன் மாசம் ஏன்டா பிறக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். 10 ரூபா வட்டிக்கு வாங்கி தான் படிக்க வச்சுட்டு. தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் குறிப்பாக இளைஞர்களிடம் அபிமன்யுவின் கருத்துக்கள் பெருத்த வரவேற்பை பெற்றுள்ளது. பத்திரிகை ஊடகங்களும் அபிமன்யுவின் கருத்துக்களை ஆதரித்துள்ளன. இது மட்டும் நடந்தா இந்தியா 10 வருஷத்துல வல்லரசு ஆயிடும். நிச்சயமா இது மாதிரி நடந்தா என் பையன் பெரிய அதிகாரியா தான் வருவான். அந்த தம்பி சொன்னதெல்லாம் என்னைக்கு இங்க நடக்குதோ அன்னைக்கு தான் நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. வணக்கம். வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உட்காருங்க. இவர் மிஸ்டர் ராம்நாத் கர்நாடகாவில் 15 ஸ்கூல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தெரியும். இவர் பேரு கோடீஸ்வர ராவ். ஆந்திராவில் 15 ஸ்கூல்ஸ் இருக்கு. கடப்பால மிகப்பெரிய கிரானைட் ஃபேக்டரி இருக்கு. இவர் பேர் மிஸ்டர் முரளி. சென்னையில் 10 ஸ்கூல்ஸ் இருக்கு, 12 பெட்ரோல் பங்க் இருக்கு. அதோட ஒரு பெரிய கார் ஏஜென்சியும் வச்சிருக்காரு. இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை, ஹோம் ஒர்க் வேணும். ஹோம் ஒர்க். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் அபிமன்யு. அவன் சொல்றத மட்டும் அரசாங்கம் ஏத்துக்குச்சுன்னு வைங்க, அப்போ உங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 80 கோடி ரூபாய் லாஸ். எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, நீங்க தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும். சொல்யூஷன் சொல்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அவனுக்கு மீடியா பவர் மட்டும் இல்லை, மீடியா பவரோட சேர்த்து பப்ளிக் சப்போர்ட்டும் இருக்கு. அதனால அவன் சொன்ன கருத்தை மக்கள் மறந்து போற மாதிரி ஏதாவது செய்யணும். என்ன செய்யணுங்கிறீங்க? அது என்னோட வேலை. வணக்கம். முதன்மை செய்திகள். கல்வி அமைச்சர் ஜனார்தன் உதவியாளர் சுட்டுக்கொலை. பண்ணை வீட்டில் புகுந்து மர்ம நபர்கள் துணிகரம். சற்று முன் வந்த செய்தி. இன்று மாலை சுமார் 6:30 மணியளவில் சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு, மும்பை ஆகிய இடங்களில் சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்து சிதறின. பார்க்கவே பாவமா இருக்கு. 150 பேர் ஒரே நேரத்தில் 4-5 இடத்துல பாம்பு பிளாஸ்ட் ஆயிருக்கு. எல்லாம் உங்களுக்காக தான். என்ன சொல்றீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு கோட்டை சின்னதாக்கணும்னா அது பக்கத்துல ஒரு பெரிய கோட்டை போடணும், அவ்வளவுதான். அபிமன்யுவோட மேட்ரை மீடியாவும் பப்ளிக்கும் சுத்தமா மறக்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க. அதுக்காக தான் இதெல்லாம். What are you saying, man? அப்போ பாம் பிளாஸ்ட் நான் தான் பண்ண வச்சேன். நாம தான் பண்ண வச்சோம். இப்ப அபிமன்யு சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டான்ல. இன்னையில இருந்து 10-15 நாளைக்கு எல்லா சேனல்ஸ்லயும் இதே நியூஸ், இதே டிஸ்கஷன். ஹாப்பி? ஓகே. இன்னைக்கு சாயந்தரம் 7 மணி நியூஸை மிஸ் பண்ணாதீங்க. என்ன, அது அபிமன்யு ஸ்பெஷல். முக்கிய செய்தி. 2 தினங்களுக்கு முன் சுட்டுக் கொல்லப்பட்ட திரு விஸ்வநாதன் கொலை வழக்கில் இன்று திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளை அரசுடைமையாக்க வேண்டும் என்று கூறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய திரு அபிமன்யு இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு இருப்பதாக போலீசாருக்கு துப்பு கிடைத்துள்ளது. அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
விஸ்வநாதன் கொலை வழக்கில் அபிமன்யுவை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் கைது செய்துள்ளனர். கொலை நடந்த இடத்துல நீங்க இருந்ததா சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அமைச்சரோட உதவியாளர் விஸ்வநாதன் ஏதோ கல்வி சம்பந்தமா பேசணும்னு என்ன வர சொல்லியிருந்தாரு. நான் இங்கே போனதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பேசுறேன்னு என்ன திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். காவல்துறை தொடர்ந்து விசாரிப்பதாலும் குற்றவாளி வெளியில் இருந்தால் சாட்சிகளை கலைத்து விடலாம் என்ற வாதத்தை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே அக்யூஸ் இஸ் ரிமாண்டட். ஏன் நிறுத்திட்ட? சுடியா? அவங்க எல்லாரும் சுட்டு தள்ள மாதிரி என்னை சுட்டு தள்ளு. உங்களோட பயந்து பயந்து வாழ்றதுக்கு இட்ஸ் பெட்டர் டு டை. சுடியா? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஃபர்ஸ்ட் நீ கடத்துன, அதுக்கு அப்புறம் இவங்க, இப்ப மறுபடியும் நீ. எதுக்கு இதெல்லாம்? புரியல. எல்லாம் பணத்துக்காக தான். அதுக்காக தானே உன் உயிரை பணைய வச்சு எங்களை காப்பாத்துன. உங்களுக்கு பணம் தானே வேணும்? எவ்வளவு வேணும் சொல்லுங்க, எங்க அப்பாவுக்கு போன் போட்டு தர சொல்றேன். ஒரு இந்தியன் இருந்துகிட்டு இப்படி டெரரிஸ்டா இருக்கியே, இந்த காசுல சாப்பிடுறதுக்கு உனக்கு உடம்பெல்லாம் கூசணியா? ஏன் இப்படி டெரரிஸ்டா இருக்கீங்க? I am a terrorist. இந்தியால இருக்கிற எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸையும் நேஷனலைஸ் ஆக்கணும். இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடுற உங்களை போய் டெரரிஸ்ட் அது இதுன்னு ரொம்ப நோகடிச்சிட்டோம் சார். இப்போ சொல்கிறேன் சார், யூ ஆர் ட்ரூ இண்டியன். ரொம்ப பெருமையாக இருக்குது சார். நம்ம நாட்டில் இருக்கிற ஏழை மாணவர்களுக்காக நாங்கள் என்ன வேணா செய்ய தயாராக இருக்கோம். வி ஆர் வித் யூ சார். நீங்க நினைக்கிற இந்த மிஷன் நிறைவேறணும்னா நாங்க என்ன செய்யணும்? இனிமேல் இந்த மிஷன் உங்களோடது மட்டும் இல்ல, இன்னையில இருந்து எங்களோடத. ஒவ்வொரு இந்திய சிட்டிசன். இத்தனை நாடா ஒரு தனி மனுஷனா போராடிக்கிட்டு இருந்த, இப்போ ஆயுதங்களா நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. நிச்சயமா இந்த போராட்டம் ஜெயிச்சிடும். ஹாய் டாடி, இட்ஸ் மீ. உனக்கு ஒன்றும் ஆலையே? எனக்கு ஒன்றும் ஆகலப்பா, நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்க இருந்து பேசுற? ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து பேசுறேன்ப்பா. எப்பப்பா வரீங்க? நாளைக்கே இந்தியா வந்துருவோம்ப்பா. எப்படிமா தப்பிச்சிங்க? தப்பிக்கலப்பா, அவர் கூட தான் வரும். அவருன்னா அபிமன்யு. விக்ரம் தாகூருக்கும் அபிமன்யுக்கும் நடந்த மோதல்ல விக்ரம் தாகூர் செத்து போயிட்டாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அங்க நடந்த ஒரு பாம் பிளாஸ்ட்ல ஒரு வேன் வெடிச்சு செதறி போயிருச்சு. அந்த வேன்ல இருந்தவங்க எல்லாரும் கிட்னாப் செய்யப்பட்ட உங்க பிள்ளைங்க. எப்படியோ அபிமன்யு தப்பிச்சிட்டான். அநியாயமா நீ சாகடிச்சிட்டியாடா. எங்க மேல இருந்த கோபத்துல எங்க பிள்ளைங்களை பழி வாங்கிட்டியடா பாவி. ஒரு பணம் தானடா வேணும், 100 கோடி தரேன்டா. என் பையனை உயிரோட கொண்டாட முடியுமா உன்னால? இந்த கேள்விக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன சொன்னேன்? 100 கோடி கொடுக்குற, உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா தானே கேட்டேன். அதான் நானும் கேட்கிறேன். இந்த நாட்டுல ஃபீஸ் கட்ட முடியாம எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு. அதே 100 கோடி நான் தரேன். அந்த உயிரெல்லாம் உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? உயிர் யாரா இருந்தாலும் ஒண்ணுதான், அதுக்கு மதிப்பு இருக்கணும். அவன் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி. உங்க பசங்க போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே எவ்வளவு கதறீங்க, அழுகுறீங்க. இப்போ தெரியுதா வழி என்னன்னு? இப்போ தெரியுதா கண்ணீருடைய மதிப்பு என்னன்னு? மேல உட்கார்ந்து பாக்குறதில்ல,
கீழே இறங்கி வந்து பார்த்தா தெரியும் லைஃப், சமுதாயம் தெரியும். நிமிஷத்துல நான் இங்க வரலன்னா ராஜுன்னு சொல்லி ஒருத்தர் வருவாரு. நீங்க என்ன செய்யணும்னு அவர் சொல்லுவாரு. ஓகே, டேக் கேர். டாடி நில்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் எங்களை பணத்துக்காகலாம் கடத்தல. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் எங்களை கிட்னாப் பண்ணாரு. இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கோம்னா அதுக்கு காரணமே இவர்தான். எங்க அப்பா இந்தியாவிலேயே பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாருன்னு ஒவ்வொரு நாளும் உங்களை நினைச்சு எவ்வளவோ பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ நான் வெக்கப்படுறேன். நீங்க எங்களை பல லட்சம் செலவு பண்ணி லண்டன் யூனிவர்சிட்டியில படிக்க வச்சீங்கன்னு நான் ரொம்ப கர்வப்பட்டிருக்கேன்ப்பா. ஆனா இந்தியால பல பேரண்ட்ஸ் பட்னி கிடந்து வயிற்றுல கட்ட ஃபீஸ் பணத்துல தான் நான் வெளிநாட்டுல படிச்சேன்னு நினைக்கும் போது என் மேல எனக்கே வெறுப்படுதுப்பா. உங்க பசங்க மட்டும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நல்லா படிச்சு டிகிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அந்த அளவுக்கு இல்லனாலும் அட்லீஸ்ட் 10th வரைக்குமாவது படிக்க வைக்கணுங்கிற ஆசை இவங்களுக்கு இருக்காதா? இந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்னு பிரிக்க படிப்பொன்னு ரயில்வே கம்பார்ட்மெண்ட் இல்லப்பா. நாம கும்பிடுற கடவுள் கிருஷ்ணனும் குசேலனும் ஒரே குருகுலத்துல படிச்சாங்கன்னு சொல்லி கொடுத்தீங்க. நீங்க மட்டும் பணக்கார பசங்களுக்கு கான்வென்ட், ஏழை பசங்களுக்கு கார்பரேஷன். ஏன்பா படிக்கிற பசங்களுக்கு நடுவுல கோடு போடுறீங்க? எத்தனையோ பட்டாசு ஃபேக்டரியில நடக்கிற விபத்துல பல குழந்தைங்க அநியாயமா இறந்துட்டு இருக்காங்கப்பா. இதுக்கெல்லாம் மறைமுகமான காரணம் நீங்க. தரமான இலவச கல்வி கிடைச்சிருந்தா அவங்களாம் கூலி வேலைக்கு போவாங்களாப்பா? எல்லாருக்கும் ஈக்குவல் எஜுகேஷன் கிடைக்கணும்னு ஆசைதானே பட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? கந்து வட்டிக்கு கடனை வாங்கி நம்ம ஸ்கூல்ல எத்தனை பேர் குழந்தைங்களுக்கு அட்மிஷன் வாங்கியிருப்பாங்கன்னு தெரியுமா? இப்படி நீங்க சம்பாதிச்ச சொத்து கோடி கோடியா இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம். நல்ல படிப்பு கொடுத்துருக்கீங்க, அது போதும். கவர்மெண்ட்டுங்கிற சாமி வரம் கொடுக்குமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா பூசாரி நீங்க அந்த சாமியை பார்க்க விடாமையே கதை சாத்திடுறீங்களே. நீங்களாம் ஒத்துழைச்சா தான்ப்பா கவர்மெண்ட் இந்த நல்ல விஷயத்தை கொண்டு வர முடியும். கடைசியா ஒன்னையும் சொல்லிக்க விரும்புறேன். பெத்தவங்க செய்யறது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு தான் வந்து சேருமா. தெரிஞ்சோ தெரியாமலோ காசு சேர்த்து வைக்க தான் நினச்சிக்கிட்டு நிறைய பாவத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க. இந்த சாபம்லாம் எங்களை தான் வந்து சேரும். இது எங்களுக்கு வேணுமா வேணாமா நீங்க தான் முடிவு பண்ணணும். அபிமன்யு, நீ ஜெயிச்சிட்டப்பா. மெச்சூரிட்டிங்கிறது வயசுல இல்ல அறிவுல தாங்கிறத நீ ப்ரூவ் பண்ணிட்ட. அபிமன்யு, எங்க பிளட்ட வச்சே எங்களுக்கு நீ பாட கத்து கொடுத்துட்ட. நீ நினைக்கிற மாற்றம் இந்த நாட்டுல வரத்துக்கு நாங்க என்ன வேணாலும் செய்யறோம். We are with you. அது மட்டும் இல்ல, இதை எப்படி நடைமுறைப்படுத்தணும், டெல்லியில் நீங்க யாரை பார்க்கணும், அவங்கள்ட்ட எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கணும், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஆல் இந்தியா லெவல்ல இருக்கிற எங்க அசோசியேஷன் மெம்பர்ஸ் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் நான் தரேன். அங்கிள், இதுக்கு பணம் மட்டும் பத்தாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்டும் வேணும். அதுக்கு நம்ம ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி சாரோட கான்செப்ட் அதில் லான்ச் பண்ணா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ப்பாங்க, கோடிக்கணக்கான ஹிட்ஸ் வரும். இது மட்டும் பிரசிடென்ட் லெவல்ல ரீச் ஆச்சு, நிச்சயமா சக்சஸ் ஆகும். இந்த வெப்சைட்க்கு பேரு ஃபியூச்சர் இந்தியா. தனியார் பள்ளிகளை அரசுடைமையாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியில் இன்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலாளரை சந்தித்து மாணவர்கள் மனு அளித்தனர்.
மிஸ்டர் அபிமன்யு இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த எஜுகேஷனல் கான்செப்டை ஃபியூச்சர் இந்தியான்ற தலைப்பில் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இந்தியா முழுவதும் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கிறதையும் நாங்கள் எடுத்து சொன்னோம். மத்திய அமைச்சரோட செக்ரட்டரி இதை நடைமுறைக்கு கொண்டு வர எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ணுறேன்னு எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது பாசிட்டிவாக நிறைவேறும். ஜெய்ஹிந்த். எதுக்கு நம்ம போராடுறோம், சப்போர்ட் பண்றோம். ஆனா தனியாளா இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒருத்தர் உயிரை கொடுத்து போராடி இருக்காரு. வாங்கடா போலாம். என்னைய கும்பல போறாங்க? கட்சி தலைவர் யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? இவங்கெல்லாம் அபிமன்யுவை பார்க்க போய்கிட்டு இருக்காங்கய்யா. என்னங்கய்யா, அந்த ஆள் சொன்னதெல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரியா போயிட்டு இருக்கீங்க? ஏய், நடக்கும்னு நம்புனா தாயா நடக்கும். 7 நாள்ல சாக போற பட்டாம்பூச்சி கூட தேன் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தாயா சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கு. காந்தி சுதந்திரம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் தண்டி யாத்திரை போனாரு. அதே நம்பிக்கையில தான் நெல்சன் மண்டேலா ஜெயில கடந்து கஷ்டப்பட்டாரு. இவங்க எல்லாம் பீருக்கும் பிரியாணிக்கும் சேர்ந்த கும்பல் இல்லையா. எதிர்காலத்துல நம்ம நாட்டுக்கே நல்ல கல்வி கிடைக்குங்கிற நம்பிக்கையில சேர்ந்த கும்பல். நம்புங்கய்யா, நடக்கும். கடவுள் நம்மள கைவிடல. கண்டிப்பா IAS ஆயிடுவேன்.